நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? அதாவது ஹியூமன் greed led to the mighty fall of the citadel. எக்ஸ்பிளைன். அதாவது சிட்டாடல்ன்றதுமே கேசல் தான், கோட்டை தான். கோட்டைக்கு இன்னொரு வார்த்தை சிட்டாடல். சரியா? அது த ஹியூமன் greed, மனுஷனோட பேராசை எப்படி ஒரு அவ்வளோ பெரிய ஒரு மைட்டி ஃபால், அது வலிமை மிக்க ஒரு வீழ்ச்சி. வலிமை மிக்க வீழ்ச்சின்னு சொல்கிறாரு. ஆக்சுவலாக அது வலிமை மிக்க கோட்டை. அந்த வலிமை மிக்க கோட்டை எப்படி வலிமை மிக்க வீழ்ச்சியாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நம்ம ஆத்தர். யார்? எட்வின் மியூர், இந்த போயத்தோட ஆத்தர். அதாவது ஃபஸ்ட் பாயிண்ட்டு. அப்புறம் முக்கியமானது இங்கே பாருங்கள், நான் பாயிண்ட்டாக போட்டிருக்கேன்டா செல்லங்களா. உங்கள் படிக்கிறதுக்கு வசதிக்காக தான் பாயிண்ட்டாக போட்டிருக்கேன். நீங்கள் எழுதும்போது மொத்தமாக எழுதணும். சரியா? பேராகிராஃப் ஆன்சர் இது. அதனால் நீங்கள் 1 2 3 போடக்கூடாது. நீங்கள் படிக்கிறதுக்கு வசதிக்காக தான் நான் 1 2 3 போட்டு ஈஸியாக பாயிண்ட்டானாலும் ஞாபகம் வரும் உங்களுக்குன்றதுக்காக போட்டிருக்கேன். சரியா? சரி. அப்போ இன்னொன்று முக்கியமானது, எழுதி வச்சுக்கணும். இதை எழுதி வச்சு படிங்க. இப்படியே வீடியோ பார்த்தலாம் படிக்கவே முடியாது. சரியா? சரி, வாங்க ஆன்சருக்கு போவோம். தி போயம் தி கேசல் written by Edwin Muir describes the fall of a strong castle due to human greed and wickedness. இது ஏற்கனவே பார்த்த பாயிண்ட் தான். அதாவது இந்த கோட்டை, இந்த போயத்தில், இந்த கோட்டைன்ற இந்த போயத்தில் என்ன எழுதினது யார்? எட்வின் மியூர் எழுதுனதில் என்ன வர்ணிச்சிருக்காருன்னா, அந்த ஒரு வீழ்ச்சி, அந்த கோட்டையோட வீழ்ச்சி, அவ்வளவு உறுதியான கோட்டையோட வீழ்ச்சி எதனால் நடந்திருக்கு? மனுஷனோட பேராசையினாலையும் அவனோட கேடுகட்ட புத்தினாலையும் அந்த அவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கான அவ்வளோ உறுதியான கோட்டை விழுந்துருச்சு. எப்போ அதான் விழுந்துருதுன்னா அடுத்தவன் கைப்பற்றிட்டான், வேற ஒரு மன்னன் வந்து கைப்பற்றிட்டான். எப்படி கைப்பற்றினான்னாக்கா, த ஃபேமஸ் சிட்டாடல் கேசல் வாஸ் ஓவர்த்ரோன் டியூ டு பெட்ரேயல் ஆஃப் விக்கெட் வார்டர் ஃபார் மியர் கோல்டு. ரொம்ப அசால்ட்டான வார்த்தை. என்ன? மியர் கோல்டு, கேவலம் தங்கத்துக்காக அந்த கோட்டை காவலன் அந்த கோட்டையை காட்டி கொடுத்துட்டான். யாருக்கு? விரோதிக்கு, எனிமிக்கு காட்டி கொடுத்துருக்கான். அந்த கோட்டையை பிடிக்க வந்த அந்த விரோதிக்கு தங்கத்தை வாங்கிக்கிட்டு லஞ்சமாக வாங்கி அவ்வளவு ஒரு ஃபேமஸான கோட்டை, அவ்வளவு பேர் போன அந்த கோட்டையை காட்டி கொடுத்துருக்கான் அந்த கோட்டை காவலன். மூணாவது பாயிண்ட், லிட்டில் கேட் ஆஃப் த கேசல் வாஸ் ஓப்பன்ட் பை த விக்கெட் வார்டர் டு லெட் த எனிமீஸ் இன்சைட் த ஸ்ட்ராங் கேசல். அதாவது எல்லா கோட்டைகள்லையுமே பெரிய பெரிய கதவுகள் இருக்கும்ல, கோட்டை சுவர், கதவுகள் இருக்கும்ல, அந்த கோட்டை கதவுகளுக்கு மேலே சின்ன கதவு இருக்கும். அதாவது அவசரத்துக்கு தப்பிக்கிறதுக்கோ வேறு உணவுப் பொருள் கொண்டு வர்றதுக்கோ ஒரு சின்ன கதவு இருக்கும். அது ரொம்ப ரகசியமாக இருக்கும். அது அந்த கோட்டை காவலனுக்கு தான் தெரியும். ரொம்ப சில மன்னருக்கு, கோட்டை காவலனுக்கு, முக்கியமானவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த கதவை. அங்கே அப்படி ஒரு கதவு இருக்கிறது யாருக்குமே தெரியாது. அந்த கதவு வழியாக, அந்த லிட்டில் கேட் வழியாக, அந்த கோட்டையோட சின்ன கதவு வழியாக அதை ஓப்பன் பண்ணி விட்டு அந்த யார்? கோட்டை காவலன், விக்கெட் வார்டர், அந்த கேவலமான கோட்டை காவலன் அதை அந்த சின்ன கதவை திறந்து விட்டு யாரை? எனிமீஸ் எல்லாம் உள்ளே வர விட்டுட்டான். இன்சைடு லெட் த எனிமீஸ் இன்சைடு த ஸ்ட்ராங் கேசல். அந்த அவ்வளோ உறுதியான அந்த கோட்டைக்குள்ளே அந்த சின்ன கேட்டை திறந்து விட்டு அந்த எனிமீஸை உள்ளே வர விட்டுட்டான் அந்த பொல்லாத கோட்டை காவலன். சரி, ஃபோர்த் பாயிண்ட்டு, கெட்டிங் கோல்ட் ஆஸ் பிரைபு. தங்கத்தை லஞ்சமாக வாங்கிக்கிட்டு, கெட்டிங் கோல்ட் ஆஸ் பிரைப்னா தங்கத்தை லஞ்சமாக வாங்கிக்கிட்டு, கிரீடி விக்கெட் வார்டர், பேராசை கொண்ட பொல்லாத அந்த கோட்டை காவலன், லெட் த எனிமீஸ் இன்சைட் த கேசல், எதிரிகளை அந்த கோட்டைக்குள்ளே உள்ளே நுழைய விட்டுட்டான் அந்த சின்ன கேட்டு வழியாக. சரி, அஞ்சாவது பாயிண்ட், த ஸ்ட்ராங் கேசல் had one and only enemy which was gold. அவ்வளோ உறுதியான அந்த கோட்டைக்கு ஒரே ஒரு பகைவன் தான் இருந்தான். அது யாருன்னா தங்கம். தங்கத்தை கொடுத்து தானே அவனை விலைக்கு வாங்கிட்டானுங்க எதிரி. அந்த வார்டர், கோட்டை காவலனுக்கு தங்கத்தை லஞ்சமாக கொடுத்து விலைக்கு வாங்கி தான் உள்ளுக்குள்ளே எனிமீஸை உள்ளே விட்டுட்டான் அந்த கோட்டை காவலன். அதை த ஸ்ட்ராங் கேசல் ஹேட் ஒன் அண்ட் ஒன்லி எனிமி விச் வாஸ் கோல்டு. தங்கம் மட்டும்தான் அந்த அவ்வளோ பெரிய உறுதியான கோட்டைக்கு எதிரியாக இருந்திருக்கு. அடுத்து சிக்ஸ்த் பாயிண்ட், த ஸ்ட்ராங் கேசல் ஹேட்
நோ ஆர்ம்ஸ் டு ஃபைட் அகேன்ஸ்ட் இட். அவ்வளவு உறுதியான அந்த கோட்டைக்கு அந்த அந்த கேவலமான அந்த தங்கத்துக்கு எதிராக போராடுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அந்த தங்கத்தை கொடுத்து விலைக்கு வாங்கினான்ல, அதுக்கு இணையாக போராடுறதுக்கு அதுக்கிட்ட எந்த ஆயுதமும் இல்லை, எந்த சோல்ஜரும் இல்லை, எந்த வீரனும் இல்லை. அதாவது துரோகம். விலை போகிறாங்கல்ல, அப்படி விலை போகிறவனுக்கு என்ன செய்ய முடியும்? அதுக்கு எதிர்த்து எது போராட முடியும்? வீரத்துக்கு தான் வீரம் போராடும், துரோகத்துக்கு எப்படி வீரம் போராட முடியும்? அதனால தான் அப்படி சொல்கிறாரு அந்த போயட்டு. த ஸ்ட்ராங் கேசல் ஹேட் நோ ஆர்ம்ஸ். அதுக்கிட்ட ஒரு சக்தியும் இல்லை, வெப்பன்ஸ் இல்லை, ஆயுதங்கள் இல்லை, அதுகிட்ட ஒரு ஆயுதமும் இல்லை. எதுக்கு ஆயுதம் இல்லை? அந்த டு ஃபைட் அகேன்ஸ்ட் த கோல்டு, அந்த ஃபைட் அகேன்ஸ்ட் இட், அந்த தங்கத்துக்கு எதிர்ப்பாக, அந்த விலை போன தங்கத்துக்கு எதிர்ப்பாக போரிடுறதுக்கு அந்த கோட்டையில் எந்த ஆயுதமும் இல்லை. இன் பின் ட்ராப் சைலன்ஸ் த கேசல் வாஸ் டிஃபீட்டட். சத்தமில்லாமல் அரவமில்லாமல் அந்த கோட்டை வீழ்த்தப்பட்டுருச்சு, அடுத்தவன் கைக்கு போயிடுச்சு. எவ்வளவு நேக்காக கொடுத்துட்டான் பாரு. உள்ள எல்லா எனிமையும் உள்ளே விட்டு அரவம் இல்லாமல் எல்லாத்தையும் கைது பண்ணிட்டான் அந்த எதிரி. wickedness, 8th point, wickedness and greed were the powerful enemies than strong arms and weapons. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் தாங்கங்களா. wickedness and greed. wickednessனால் கீழ்த்தரமான கேவலமான புத்தியும் பேராசைக்கும் எதிர்ப்பா, அது பவர்ஃபுல் எனிமி, அதுதான் மோசமான எதிரி. எதுக்கு? அதுக்கு நிகரான ஆயுதம், எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஆயுதங்கள் இருந்தாலும், எவ்வளோ ஸ்ட்ராங்கான வீரர்கள் இருந்தாலும் இதோட போரிட முடியாது. இந்த கேவலமான புத்திக்கு, பேராசைக்கும் அந்த கேவலமான புத்திக்கும் துரோகத்துக்கும் எதிர்ப்பாக எந்த ஆயுதமும் இல்லை போராடுறதுக்கு. அவ்வளோ கேவலமானது துரோகம், பேராசை, கேடுகட்ட புத்தி. இந்த மூணுக்கும் எதிர்ப்பாக போரிடுறதுக்கு எந்த ஆயுதமும் இல்லை அந்த கோட்டையில். அடுத்து 9வது பாயிண்ட், ஹியூமன் கிரீட் லெட் டு மைட்டி ஃபால் ஆஃப் தி சிட்டாடல் கேசல். அந்த ஹியூமன் கிரீடு, மனுஷனோட பேராசை தான் ஒரே காரணம் அந்த வலிமை மிக்க வீழ்ச்சிக்கு. அவ்வளோ பெரிய வலிமையான அந்த கோட்டையோட வலிமை மிக்க வீழ்ச்சிக்கு என்ன காரணம்? மனுஷனோட பேராசை மட்டும்தான். சரியா? இந்த இது சின்ன சின்ன பாயிண்ட்டாக தான் இருக்குது, பெரிய ஆன்சர்லாம் நினச்சி பயப்படாதீங்க. 9 பாயிண்ட் இருக்கேன்லாம் பயப்படாதீங்க. எல்லாம் குட்டி குட்டி பாயிண்ட்டு தான், சொன்னதே தான் திரும்ப திரும்ப சொல்லியிருக்கு, வந்ததே தான் திரும்ப திரும்ப வந்திருக்கு. அதனால் நீங்கள் அசால்ட்டாக படிக்கலாம். சரியா? சரி, படித்து எழுதி காட்டுங்க, எழுதி பாருங்கள் செல்லங்களா. நல்லா ஈஸியானது. சரி, அடுத்த லெசன் போகலாமா? ஓகே குட்டீஸ், பாய்.